ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த இடையில நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், சரிங்களா? குரூப் 2 டைம் மெயின் சிலபஸ் மாற்ற போகிறாங்க. குரூப் 2க்கு வந்து தனி மெயின் சிலபஸ், குரூப் டேக்கு தனி மெயின் சிலபஸ். குரூப் 2ல் நீங்கள் எதிர்பார்த்த அந்த 3 சப்ஜெக்ட்டு தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்க போது, அதாவது 9 சப்ஜெக்ட்ஸ், அதாவது 9 யூனிட்ஸ் இருக்க போது. குரூப் 2ல் ஒரு 5 யூனிட்ஸ் இருக்க போது சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ தான் நடந்திருக்கு. சிலபஸ் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் சொல்லிட்டு 2 சேர்த்து ஓரியன்ட் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது நாங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் தான். யாரெல்லாம் இப்போ ஷாக் ஆகிருக்கீங்கன்னு தெரில, யாரெல்லாம் பீதியாக இருக்கீங்கன்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு மாதமாக நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா ஓகேங்களா, அப்பயே நீங்கள் ஷாக் ஆகிடுப்பீங்க. ஒரு நாள் 2 நாளில் செட்டில் ஆகிடுப்பீங்க. ஒரு மாதம் வந்து படிச்சிருப்பீங்க எங்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா. இப்போ என்கிட்ட அன்றைக்கே ஜாயின் பண்ணாங்க, என்னை நம்பி ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஒரு 2-3 பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்கல்ல, உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 45 டேஸ்க்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கண்டென்ட்டாக தான் கொடுத்து வந்தேன், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் மெயின் சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கண்டென்ட் அப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைக்குதுன்னா மேக்ஸிமம் அதில் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த ஒரு மாதம் ரிலாக்ஸாக படித்தவங்க இன்றைக்கி அது சிலபஸ் பார்த்தா சாட்டிஸ்ஃபைடாக தருவோம். அப்பா நம்ம பிளான் பண்ணிட்டோம், கரெக்டாக படிச்சிட்டோம், ஒரு மாதம் படிச்சிட்டோம், டே 10 வரைக்கும் படிச்சிட்டோம், ஒட்டுமொத்த சிலபஸ் 40 நாளில் முடிக்கிறோம் பண்ணியிருந்தான், 10 நாளில் முடிச்சிட்டோம், ஒரு ரிலாக்ஸாக இருக்குது, நம்ம நிம்மதியை கொஞ்சம் உட்காந்து படிப்போம் அப்படின்னு இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு 110 நாள் டைம் இருக்குது, புரியுதுங்களா? ஜூன் 28 நோட்டிஃபிகேஷனு, செப்டம்பர் 28 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு, காமன் ப்ரிலிம்ஸ் குரூப் 2 டேக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 4 மாதமோ 5 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்க போகுது. குரூப் 2க்கான மெயின்ஸோ குரூப் 2க்கான மெயின்ஸோ நடக்க போகுது, ரைட்டு தானே? ஓகேவா? இல்லை அவங்க ஏதோ டேட் சொல்கிறாங்களா, அந்த டேட் இப்படி நடக்க போதா பார்த்துக்கலாம், டேட்டு நம்ம மெயின்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த டேட்டுக்குள்ளே இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்குள்ளே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான சிலபஸ் முடிக்கிறது எப்படி, குரூப் 2க்கானது சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு வீடியோவை போட்டுறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும், பக்கவாக இருக்கும். என்னோடய மெத்தடில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாப் 10 ரேங்க்கில் வர முடியும், அந்த டாப் 10, ஓகேங்களா? அதுதான் மேட்ரு. ஆனால் நான் கொடுக்குறது மட்டும் தான் படிக்கணும். டவுட்ஸ் இருந்தால் ஒன்றே கேட்கணும். காலைல படிக்க ஆரம்பிச்சு மெசேஜ் பண்ணணும், படித்து முடிச்சோன்னு மெசேஜ் பண்ணணும். இந்த விஷயம் சொல்லிடுறேன், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 6 மணி நேரம் தூங்குங்க. தூக்கம் மஸ்ட்டு. என்ன ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை தூக்கி போட்டுருங்க. ப்ரெஷரோடு படிக்கணும் அவசியம் கிடையாது. ரிலாக்ஸாக படிங்க, நிம்மதியாக படிங்க, ஓகேவா? அவ்வளோதான் எனக்கு தேவை. நம்ம கொடுக்குறது மட்டும் படிச்சிங்கன்னா ரிலாக்ஸாக படிப்பீங்க, நிம்மதியாக படிப்பீங்க. நான் கொடுக்குறதுல இது ஏன் படிக்கணும், அது ஏன் படிக்கணும், அது படிக்க மாட்டேன், அது படிக்க மாட்டேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தால் படிச்சிடணும். இதை தாண்டி அதிகமாக தான் மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி நான் கொடுக்குறது ஒரு 50% மைண்டில் வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி அவங்கன்னா 150% கொடுக்குறாங்க அர்த்தம், ஓகேங்களா? ஸோ டைம் மிஸ் பண்ணக்கூடாது. நான் கொடுக்க மட்டும் தான் படிக்கணும், நம்பிக்கையோடு படிக்கணும், அவ்வளோதான் மேட்டர். எனக்கு வேறு எதுவுமே வேணாம், ஓகேங்களா? டெஸ்ட்டு எழுதுமா எழுதிருங்க, எழுதிட்டு மார்க்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எவல்யூஷனோ 3 to 10 டேஸில் எவல்யூஷன் பண்ணி கொடுத்துருவேன், சரிங்களா? எல்லாமே நல்லாயிருக்கும், ஜெனினாக இருக்கும். உங்களுக்கு எந்த வகையில் லாஸ் கிடையாது, ஃபீஸும் ரொம்ப கம்மி. குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின் சேர்த்து 5999 ரூபா. குரூப் 2ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸ் மெயின் சேர்த்து 5999 ரூபா, ஓகேங்களா? 2 தனித்தனியாக நடத்துகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? குரூப் 1 ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 50 நாள் இருக்கா, இல்லை நெக்ஸ்ட்டு குரூப் 1 எது டார்கெட் பண்ணாலும் ஓகே தான், சரிங்களா? இப்போ தான் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் இயர் தான் போகிறீங்கன்னா கூட இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க முடியும், புரியுதுங்களா? உங்களுக்கு 20 வயசு கம்ப்ளீட் ஆனால் இங்கே எக்ஸாம் எழுதலாம், இல்லை செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர், ஓகேங்களா? எந்த டிகிரி வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நடக்கும், ஓகேவா? குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின் சேர்த்து இன்டர்வியூ வரையும் சேர்த்து 5999 ரூபா தான், சரிங்களா? நம்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா 9600819370 இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு சேஃப் ஜோன் இந்த வீக் படிச்சிருப்பீங்க, ஓகேவா? அதேமாதிரி நான் வந்து மே எண்டுக்குள்ளே சிலபஸ் அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தேன், அது வந்துருச்சு, ஒரு மாற்றிட்டாங்க, ஓகேவா? கரெக்டாக 1 மந்த் தான் டைம், ஓகேவா? ஜூன் 28 நோட்டிஃபிகேஷன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இப்போ படித்தா கிளியர் பண்ணலாம். இது வரைக்கும் அந்த கவுன்சிலிங்கில் ஃபெயில் ஆகணும் எல்லாருக்கும் சொல்கிறேங்க. ஃபெயில் ஆனதுக்கு எத்தனை பேர் உட்காந்து அழுதுட்டுருக்கீங்கன்னு தெரில, எத்தனை பேருக்கு வந்து அநியாயத்துக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில, படிக்கவே எடுக்கல, அப்செட் ஆகுது, எனக்கு மைண்டே இல்லை, பிளாங்க் அவுட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ, ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். என்னை நம்பி ஜாயின் பண்ணி என்கிட்ட படிங்க. ஒரு 130 மார்க்கோ 140 மார்க்கோ இல்லை ஒரு 120 மார்க்கோ இல்லை 100 மார்க்கோ 106 மார்க்கோ 107 மார்க் எடுத்துகிட்டு கிட்டக்க வந்தால் ஃபெயில் எடுப்பீங்க. அந்த 30 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது, அந்த 40 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது தான் மேட்ரு. அதுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் தேவையான ப்ராப்பரான கொஷின்ஸ் பார்த்தோமா படித்தோமான்றது தான் மேட்ரு, புரியுதுங்களா? ஸோ நம்பி ஜாயின் பண்ணி படிங்க. இண்டிவிஜுவல் கைடன்ஸ் தான், உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி படிக்கலாம், ஓகேவா? அதாவது எனக்கு ஒரு கோச் இருக்குது, சிரிக்க சொல்கிறோம், சீரியல் சொல்லுவோம், அலுவலக சொல்கிறோம், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஒருத்தரை வந்து நமக்கு நல்லது சொல்கிறாங்களா கெட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுட்டு நீங்கள் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுறது நல்லது தான், ஓகேவா? நல்லா படிங்க, போஸ்டிங் வாங்க, அவ்வளோதான் எனக்கு தேவை, வேறு எதுவும் இல்லை. இப்போ குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட 8 பேர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக இதே பண்ணல, டைமே இல்லை. ஏன்னா அடுத்த வேலை நடுவில் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சு முடித்தோம், ஃபுல்லாக இந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு.
பசங்களுக்கு வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன். அந்த ஒர்க் தான் நான் ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறமா அந்த 8 ஒரு டீட்டெயில்ஸ் ஒரு சின்ன வீடியோ மாரி போட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு தேவை நான் படிக்க வைக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் என்னோடய வேலை, அதான் நான் பண்ணிருக்கேன். ஓகேவா? டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றப்ப கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 100 நாள் பேட்ச் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் என்னை நம்பி ஜாயின் பண்ணி படிச்சுன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவீங்க. படிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. எங்கெங்கேயோ போய்ட்டு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க, 20,000 50,000 1 லட்சம் கூட கட்டுவீங்க. என் நம்பி ஒரு 6,000 கட்ட முடியாதா? உங்கள் லைஃப்பில் இந்த 6,000 எவ்வளோ ஆகிட போகுது? 1000 வச்சிங்கன்னா கூட 6 மாதத்தில் 6,000 வந்துட போகுது. ஒரு 6,000 முழுசாக நம்பி கட்டி ஜாயின் பண்ணி படிங்க. ஓகே, உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் கரெக்டாக சொல்கிறேன்ல, முன்னாடியே சொல்கிறேன்ல. நீங்கள் கொடுத்த அந்த 1 லட்சம் ஃபீஸா, 50,000 ஃபீஸா, 20,000 ஃபீஸா, 25,000 35,000 15,000 16,000 இல்லை 10,000 யாராச்சும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சிலபஸ் மாறப்போகுது, இதான் நடக்க போகுது, இந்த சிலபஸ் இருக்க போது, இது யூனிட் சிலபஸ் சொன்னாங்களா? இல்லை உங்களுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன். ரிசல்ட் அப்டேட்டு, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டு, ஏதாச்சும் போய் சொல்லிருக்குண்ணா, எல்லாமே மேக்ஸிமம் கரெக்டாக நடந்துருச்சு. 100% நடக்குதுல்ல. எதுக்காக? உங்களுக்காக தான். நீங்கள் இதை வந்து பிளான் பண்ணி படிக்கணும், அதை ஆன்டிசிபேட் பண்ணணும், லாக் ஆகிடக்கூடாது, மாட்டிக்கூடாது, ஒரு பேனிக்லேயே மாட்டிக்கூடாது. பசங்களுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறோம். ஓகேங்களா? இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்கள், ஃபீஸை கட்டுங்க. நான் 30 மினிட்ஸில் கோர்ஸில் ஆக்சஸ் கொடுத்துருவேன், ஷெடியூல் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். நிறைய பேர் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இப்படி தான் நீங்கள் தான் ஜாயின் பண்ண சொல்லணும். எனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நீங்கள் தான் ப்ரொமோஷன், எல்லாமே நீங்கள் தான். ஓகேவா? பை.